ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தினால வருகிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுனில் நிமித்தமாக எங்களுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எல்லா ஆலயங்களும் பூட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இல்லங்களை நாங்கள் உம்முடைய ஆலயமாக்கி, எங்களையே உம்முடைய ஆலயமாக்கி உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை பிரசன்றாக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வசனம் வல்லமையானது. ஆண்டவரே, எங்களை அசைக்கக்கூடியது உம்முடைய வசனம். மனுக்குலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது உம்முடைய வசனம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாரும். இந்த வசனத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தையினால எங்களுடைய உள்ளான மனுஷன் போஷிக்கப்பட்ட நிலைமையில இந்த வாரம் முழுக்க நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறி செல்ல உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். எங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. அடியானுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் தியானமும் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவரீர் ஒருவருக்கு பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொன்னேரி ஈசியை தூய பேதுரு ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நான் ஜெபிக்கும் போது சொன்னது போல, இந்த கொரோனா வைரஸ், அது நிமித்தமாக லாக்டவுன் 144 இவற்று நிமித்தமாய் நம்முடைய ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய இல்லங்களில் கூடி நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். எங்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற இந்த தொழுகையில் நான் பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் என்னோடும் எங்களோடும், இதற்கு பின்பு இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் இடைபடுவாராக. இந்த வசனங்களினாலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளின் காலையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தெரிந்தெடுத்த தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் யாரோட இருப்பார்? கர்த்தர் யாரோட இருப்பார்? அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள முழு வேதாகமங்களை வேதாகமத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் அநேகரோடு கூட, அநேகம் தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நம்மாலே திருமுறையில வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அன்பானுள்ளே, நாம் இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு தேவன் அனுப்பிய தூது, அனுப்பிய மெசேஜ், அனுப்பிய செய்தி என்னவென்றால், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக. அன்பானவர்களே, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும்படி ஆகாய் மூலமாய் அனுப்பின செய்தி, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக. அன்பானவர்களே, நீங்க ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை
நாம் பார்க்கும்போது தரியு அரசாண்ட 2ஆம் வருடம் 6ஆம் மாதத்தில் கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசனம் அந்த தேசத்துக்கு நேராய் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த தருணம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு ஏற்ற தருணம் என்று சொல்லி நாம் அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்மாலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் அவர்கள் பொறுப்பற்றவர்களாய், தங்களுடைய சொந்த காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாய், தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாய், ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த, ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்ட படியினாலே இந்த ஆகாயை கொண்டு ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இதன் நிமித்தமாய் அங்கே அந்த தேசத்துல வறட்சியை ஆண்டவர் வருவித்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்துல நம்மாலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வேலை செய்து கூலியை சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது பொத்தலான பையில போடப்பட்டது போல அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. ஆண்டவர் அதை ஊதி போடுகிறார் என்றெல்லாம் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி தங்களுடைய சொந்த காரியம், தங்களுடைய சொந்த வேலை என்று சொல்லி அவர்கள் அதிலே நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருந்தபடியினால தேவன் அவர்களுக்கு எதிராக இந்த தீர்க்க தரிசனத்தை அனுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மீது வறட்சியை வருஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் திருமறையில வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அநேகரோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கே அந்த தேசத்திலே ஆண்டவர் வருவித்தாலும் அந்த தேசத்துக்கு இறங்கி அவர்களை பார்த்து அங்கே அவர்களுக்கு அந்த ஆகாயின் மூலமாய் அவர் அனுப்புகின்ற ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், நான் உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த லாக்டவுனுக்கு முன்பதாக, இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய தேசத்தை தாக்குவதற்கு முன்பதாக நமக்கு எவ்வளவோ காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வதற்கு, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு எவ்வளவோ காலங்களும் வேலைகளும் ஏராளம் தாராளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளே அநேகர் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆலயத்துக்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தோ ஆண்டவருடைய ஆலய காரியங்களை குறித்தோ நாம் எந்த விதமான பாரமும் இல்லாதபடி நாம் காணப்பட்டோம். உண்மைதானே? ஆனால் இப்பொழுது பாருங்கள், நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு இந்த காலை வேளையில அவர் அனுப்புகின்ற தூது, அவர் நமக்கு அனுப்புகின்ற செய்தி என்னவென்றால், இந்த கொடிய காலத்திலே கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதாக அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திருமுறையில் நாம் வாசித்து பார்க்கும்போது அன்பானவர்களே, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவனை தூக்கி அவனுடைய சொந்த சகோதரர்கள் பள்ளத்திலே போடும் போதும் கர்த்தர், அந்த குழியிலே போடும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்மவேல் இடத்தில் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே விற்று போடும் போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் போர்த்திபாருடைய வீட்டில் அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, மாத்திரமல்ல, அவன் செய்யாத குற்றத்துக்காய் சிறைச்சாலையில அவன் தூக்கி போடப்பட்ட பொழுதும் அந்த சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பு உயர்வு அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம்.
எகிப்து தேசத்துல மிக பெரிய ஆளாக பார்வோனாலே அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில அவர்களை தூக்கி போடும்படி ராஜா உத்தரவு போடுகிறான். ஆனால் நடந்தது என்ன? அப்படி அவனை தூக்கி போட்டார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நிற்கிறவர்களை பார்த்து ராஜா கேட்கிறான், இந்த அக்கினியினுடைய நடுவில் நம்ம 3 பேரை தானே தூக்கி போட்டோம், இப்ப 4 பேர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவன் அங்கிருந்தவர்களை பார்த்து ராஜாவே கேட்கிறான். அருமையானவர்களே, அதற்கு பின்பதாய் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ராஜாவினுடைய 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ள இந்த 3 வாலிபர்களையும் தூக்கி போட சொன்ன ராஜாவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற கிடையாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அன்பானவர்களே நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த சாத்ரேக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனை தவிர வேறு தெய்வத்தை யாராவது சேவிப்பார்கள் என்றால் அவருடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? கர்த்தர் இவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கூட இந்த தூதை ஜனங்களுக்கு நேராய் ஆண்டவர் அனுப்புவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும், அருமையானவர்களே, ஜனத்தில் மீதியான அனைவரும் கர்த்தரின் சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல அந்த ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடியினால தான் இப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியை அவர்களுக்கு தூது சொல்லும்படி ஒரு தூதை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த தூது தான் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்பது. அன்பானவர்களே, முதலாவதாக அவர்கள் கர்த்தரின் சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களுடைய தலைவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய குவாலிபிகேஷன் என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உபாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு பின்னால அந்த அதிகாரத்தினுடைய முதல் 14 வசனங்களிலேயும் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே தேவன் நமக்கு தருகிற ஒரு நிபந்தனை என்னவென்றால், நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் யாவையும் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அதற்கு பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் மக்களை வந்து சேரும் என்று சொல்லி தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதனுடைய முக்கியத்துவத்தை தேவன் அந்த ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இந்த காலை வேளையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாகவே அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய சத்தம், அன்பானவர்களே, அவருடைய வசனத்தை, வேதத்தை நாம் திறந்து வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிப்பார். அன்னுதின நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்து நடக்க வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது அருமையானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யோசேப்பு போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். யோசேப்பை குறித்து என்ன பார்க்கிறோம்? அருமையானவர்களே, அவன் எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஆளாய், ராஜாவுக்கு அடுத்த ஆளாய், யோசேப்பு சொல்லுகிறதுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டுடைய வசனத்தை வாசிப்போம், வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். வசனத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் இல்லை. நான் பார்த்து கொண்டே வருகிறேன். ஏழைகளாய் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறார்கள், ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக வாழுகிறாங்க. அந்த பிள்ளைங்க ஏற்ற தருணம் வரும்போது அந்த பிள்ளைகள் அவங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஆனால் அதிகமாய் அந்த பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் ஜீவிக்கிறபடியினால, அவர்கள் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறபடியினால. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக அருமையானவர்களே, ஆகாய் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியில நான் வாசிக்கும் போது, இவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். அதற்கு பின்பு கர்த்தருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இருந்து ஒரு அம்பாசிடர்களாய், ஒரு ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தவர்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எதையாகும் சொல்ல வேண்டும் என்றால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ஜனங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லுவார். ஜனங்கள் தேவனிடத்தில் எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ஜனங்கள் சொல்லுவார்கள். தீர்க்கதரிசியானவன் அதை தேவனுக்கு சொல்லுவான். அப்படி தெய்வத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையில மத்தியஸ்தனாக நின்று ஒரு உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றிய அந்த தீர்க்கதரிசிகள், அவர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், இன்றைய ஊழியக்காரர்களுக்கு சாயலானவர்கள். அந்த செருபபேல் போன்ற அந்த தலைவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களை மெச்சிக்கொள்ளவில்லை, தங்களை பெரிய ஆட்களாக காண்பித்துக் கொள்ளவில்லை. இந்த ஜனங்களுக்கு நாங்கள் தலைவர்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தங்களை குறித்து அவர்கள் உயர்வாக நினைக்காதபடி தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடியினால கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதரி, சகோதரியே, இந்த கால வேளையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய பேராயர்கள், நம்முடைய திருச்சபை தலைவர்கள், நம்முடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வார்த்தைக்கு நாம் எதிர்த்து நிற்கின்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இல்ல அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் அடங்கி இருந்து நாம் ஊழியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது ரொம்பவும் பெரியவைகளாக இருக்கும். மூன்றாவதாக அதே ஆகாய் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அன்பானவர்களே, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, தலைவர்கள் மாத்திரமல்ல, அங்கே ஜனங்கள் கூட அவர்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல அவர்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்கள். 13ஆம் வசனத்துல கர்த்தர் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார், நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லி
எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டார், ஆண்டவரிடத்தில் இல்ல நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் அங்கலாய்க்கிறவர்களாய் இந்த காலை வேளையிலே நாம் காணப்படலாம். அப்பேற்பட்ட அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை விட்டு போக மாட்டார். கர்த்தர் நம்ம கூட எப்போதும் இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாய், அவருக்கு பயந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தீமையை வெறுக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். உண்மையிலேயே நாம் தேவன் அருவருக்கக்கூடிய தீமையான காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்பேற்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்களே, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார் என்றெல்லாம் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுக்கு பயப்படுற பயம் இந்த நாட்களிலே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஜனங்களை பாருங்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் எங்கேயே பார்த்தாலும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை பிரியமானவர்களே. அதனால தேவன் நம்மோடு கூட இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இறுதியாக ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் அந்த வசனத்தினுடைய பிந்திய பகுதி சொல்கிறது, ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் வேலை செய்தார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் அந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் பாழ்பட்டு கிடக்கிறதை, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பாரம் இல்லாமல் இருக்கிறதை, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதை குறித்து ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் விளம்பினதை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்யும்படி அவர்கள் ஏகோபித்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதரி சகோதரிகள், யோசித்து பாருங்கள். நாம் எந்த அளவிற்கு ஆலயத்தை விசாரிக்கிறோம், ஆலயத்தினுடைய காரியங்களை நாம் விசாரிக்கிறோம், ஆலயத்தினுடைய ஊழியங்கள் எப்படி நடக்கிறது, ஆலய பணி எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் அன்னிதினமும் விசாரிக்கிறவர்களாய், ஆலயத்துக்கு மேல ஊழியத்துக்கு மேல நாம் பாரம் கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஆலயத்தில் நாம் வேலை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவன் நம்ம கூட இருப்பார். நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்காக வேலை செய்து உலகத்தினுடைய வேலை போதும், அதிலே வருகிற வருமானம் போதும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார் என்றால் இதுதான் அந்த ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு முன்பு இருந்த ஒரு அனுபவம், பொத்தலான பையனுடைய அனுபவம். கூலியை சம்பாதிக்கிறவன் ஒன்றுமில்லாதவனாய் அவன் வறுமையாய் போய்விடுகிறான். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம், வறட்சி அவருடைய வாழ்க்கையில வந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த 4 காரியங்கள், இந்த 4 படிப்பினைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற இந்த 4 ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்பேற்பட்ட இந்த 4 ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தபடியினாலே ராஜா சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை
வேற தேவன் இல்ல. நம்ம கூட கர்த்தர் இருந்தால் நம்முடைய தெய்வத்தை மற்றவர்கள் அறிவார்கள். யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டான். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் நல்வழி நடத்துதலும் நம்மளோடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.